நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சோலார் சிஸ்டத்தில் இருக்க பிளானட்ஸை பற்றியும் ஸ்டாரை பற்றியும் டிராஃப்ட் பிளானட்டை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சன். இது ஒரு எல்லோ டிராஃப்ட் பிளானட்னு சொல்லுவாங்க. இதுதான் சோலார் சிஸ்டத்துலேயே இருக்க பெரிய ஸ்டார். ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மொத்தம் 4 பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோஸ்பியர், செகண்டு கன்வெக்டிவ் ஜோன், தேர்டு ரேபிடிவ் ஜோன், 4வது நடுப்பகு சென்டர் ஆஃப் த சன் தான் கோர். அதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளானட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளானட். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளானட் மெர்க்குரி. இந்த மெர்க்குரியோட ஈக்குவேட்டர் டயாமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் 879 மீட்டர். அதோட மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.3 × 1023 kg. அதோட மீன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சன்லேருந்து அதுக்கும் மெர்க்குரிக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 58.2 மில்லிமீட்டர் per கிலோமீட்டர். அடுத்து அதோட ரொட்டேஷன் ஆஃப் பீரியட் 59 டேஸுக்கு தான் ஒரு ரொட்டேஷனே ஆகும். அடுத்து நம்ம அதோட சோலார் ஆர்பிட் பீரியட் எவ்வளோனா 88 டேஸு. அதோட சர்ஃபேஸ் கிராவிட்டி எவ்வளோ இருக்குதுன்னா 3.7 மில்லிபெர் ஸ்கொயர். அடுத்து அதோட சர்ஃபேஸோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 167 டிகிரி செல்சியஸ். டெம்பரேச்சர் ஒரு டேவோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 473 டிகிரி per செல்சியஸ். அதே நைட் டைம் பார்த்தீங்கன்னா -83 டிகிரி செல்சியஸ். இப்போ அதோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு க்ரஸ்ட்டு, செகண்ட் மேண்டில், தேர்ட் கோர். த இன்னர் பார்ட் ஆஃப் த சன் மெர்க்குரி இஸ் த கோர். அடுத்து பார்க்கலாம் மோல்டன். வந்து அந்த கோர் வந்து எப்படி உருவாகிருக்குன்னா மால்டன் அயனால் தான் அது இதாக இருக்குது. அடுத்து மேண்டில் க்ரஸ்ட்டு, மேண்டில், கோர். மேண்டில் எதாவது உருவாகிருக்குன்னா சாலிட் சிலிக்கேட் ராக். அடுத்து க்ரஸ்ட்டு எப்படி இதாக இருக்குன்னா சர்ஃபேஸ் ஆஃப் சிலிக்கேட் ராக். அந்த இப்போ இந்த சாலிட் சிலிக்கேட் ராக்கால் இது மூடப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளானட் வீனஸ். வீனஸோட ஈக்குவேட்டரியர் டயாமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் 12.104 கிலோமீட்டர். அதோட மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.9 × 1024 kg. அதோட மீன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன்லேருந்து அந்த பிளானட் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குதுன்னா 108 கிலோமீட்டர். ரொட்டேஷன் ஆஃப் த பீரியட் அதுக்கு எவ்வளோனா 243 டேஸ். சோலார் ஆர்பிட் பீரியட் எவ்வளோனா 225 டேஸ். சர்ஃபேஸ் ஆஃப் த கிராவிட்டி அதோட கிராவிட்டி சர்ஃபேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.9 ms ஸ்கொயர். அதோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 462 டிகிரி செல்சியஸ். அடுத்து அதோட ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது 4 பார்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு மேலே க்ரஸ்ட்டு, அடுத்து மேண்டில், அடுத்து அவுட்டர் கோர், அடுத்து இன்னர் கோர். ஃபஸ்ட்டு மேலே இப்போ சர்ஃபேஸில் இருக்கிறது என்னென்னா க்ரஸ்ட். அது சாலிட் சிலிக்கேட் ராக்கால் மோஸ்ட்லி பசால்டிக் ராக் சாலிட் சிலிக்கேட் ராக்கால் மூடப்பட்டிருக்கு. அடுத்து மேண்டில் அது எதால் இருக்குன்னா சாலிட் சிலிக்கேட் ராக்கால் வீனஸ் மெர்க்குரி மாதிரியே. அவுட்டர் கோர் அதுக்கு வந்து அது மற்ற மெர்க்குரிக்கெலாம் வெறும் இன்னர் கோர் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு அவுட்டர் கோர் இன்னர் கோர் 2 இருக்குது. அவுட்டர் கோர் லிக்விட் அயன் அண்ட் நிக்கலால்
கவர் ஆகிருக்கு. அடுத்து இன்னர் கோர் வந்து டென்ஸ் சாலிட் அயன் அண்ட் நிக்கலால் உருவாக்கப்பட்டிருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எர்த். எர்த்தோட ஈக்குவேட்டரியல் டயாமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12.756 கிலோமீட்டர். ஒரு மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 to 10 power of 24 kg. அதோட டிஸ்டன்ஸ் சன்லேருந்து அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குதுன்னா 150 கிலோமீட்டர். ரொட்டேஷன் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23 hours 56 minutes. அது நம்ம ஷார்ட்டாக அப்ராக்சிமேட்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி 24 ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 24 hours equal to 1 day. சோலார் ஆர்பிட் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 year. சர்ஃபேஸ் கிராவிட்டி அதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.8 ms². அதோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 degree per Celsius. 71% வாட்டரால் சால்ட் வாட்டரால் கவர் ஆகிருக்கு. ஒரு 30% 7 காண்டினென்ட் லேண்ட் மாஸால் கவர் ஆகிருக்கு இந்த எர்த். அடுத்தது ஒரு ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 4 பார்ட்ஸ். ஃபஸ்ட்டு க்ரஸ்ட், மேண்டில், அவுட்டர் கோர், இன்னர் கோர். க்ரஸ்ட்டில் எதால் இதாக இருக்குன்னா சாலிட் சிலிக்கேட் ராக், மோஸ்ட்லி பசால்ட், அதாவது பசால்டிக் நல்ல கெட்டிமான ஒரு சாலிட் சிலிக்கேட் ராக்கால் க்ரஸ்ட் இதாக இருக்குது. அடுத்து மேண்டில் எவ்வளோன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலிட் சிலிக்கேட் ராக்கால் மேண்டில் இதை உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து அவுட்டர் கோர் லிக்விட் அயன் அண்ட் நிக்கலால் உருவாகிருக்கு. அதே இன்னர் கோர் எவ்வளோ எதாவது உருவாகிருக்குன்னா டென்ஸ் சாலிட் அயன் அண்ட் நிக்கலால் உருவாகிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளானட் வந்து என்னதுன்னா மார்ஸ். ஈக்குவட்டோரியல் டயாமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.792 கிலோமீட்டர். அதோட மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.4 into 1023 power of 1023 kg. அதோட டிஸ்டன்ஸ் சன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 228 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு ரொட்டேஷன் பீரியட் எவ்வளோன்னா 1.303 days. சோலார் ஆர்பிட் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.88 year. சர்ஃபேஸ் கிராவிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.7 ms². சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -63 degree Celsius. டெம்பரேச்சர் சம்மர் அப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 degree Celsius. அதே டெம்பரேச்சர் வின்டர் அப்போ எவ்வளோ இருக்குன்னா -140 degree Celsius. அடுத்தது ஒரு ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். இது வந்து 3 பார்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் க்ரஸ்ட், செகண்ட் மேண்டில், தேர்டு கோர். க்ரஸ்ட் எதால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா ரிச் அயன் பசால்டிக் ராக், நல்ல கெட்டிமான ரிச் அயனால் செய்யப்பட்டிருக்குது. மேண்டில் இதால் சாலிட் சிலிக்கேட் ராக்கால் செய்யப்பட்டிருக்கு. கோர் ஏதாவது பார்ஷியலி லிக்விட் அயன், நிக்கல் அண்ட் சல்ஃபர். ஒரு பாதி அளவுக்கு லிக்விட் அயனும் ஒரு நிக்கல் அண்ட் சல்ஃபரும் கலந்து செய்யப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது இன்னர் பிளானட்ஸ், அதாவது இன்னர் பிளானட்ஸ் அவுட்டர் பிளானட்ஸ்ன்னு பிரிக்கப்பட்டிருக்கு. அவுட்டர் பிளானட்ஸில் 4 பிளானட்டும் இன்னர் பிளானட்ஸில் 4 பிளானட்டும். இப்போ நம்ம பார்த்த 4 பிளானட்டும் இன்னர் பிளானட். அடுத்து நம்ம வீடியோவில் அவுட்டர் பிளானட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட நாங்கள் அந்த நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.